நீங்க கர்த்தரோட ஒரு உறவுல இருந்தீங்கன்னா தனிமையை உணர மாட்டீங்க. நம்ம எல்லாத்துக்கும் தனிமைனா என்ன நல்லாவே தெரியும். எல்லாமே அந்த அறைக்குள்ள போயிருக்கோம். we have gone into the room called loneliness. சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில இன்னும் லைஃப் பார்ட்னர் இல்லை, எல்லாத்துக்கும் வாழ்க்கை துணை இருக்கு, எனக்கு இல்லையே தனிமையா ஃபீல் பண்றேன்னு அந்த ஒரு வேதனை இருக்கும். கல்யாணம் பண்ணி யோசிப்பாங்க, ஐயோ நம்ம வாழ்க்கை பிறக்குன்னு சொல்லி. கல்யாணம் கட்டதை இன்னைக்கு கல்யாணம் நடக்கல ஃபீல் பண்ணுவாங்க. தனிமை, அந்த தனிமையில கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சில பேர் பார்ப்பாங்க, ஓ எனக்கு அப்புறம் வந்ததெல்லாம் கல்யாணம் சந்தோஷமா இருக்கு, நானும் அப்படியே இருக்கிறேனே அப்படின்ட்டு அது ஒரு வயிற்று எரிஞ்சிட்டு இருக்கும். ஆண்டவர் அப்படியா ஒரு தனிமையை கொடுத்தாருன்னா அது நன்மைக்காக தான். சில பேர் திருமணம் பண்ணியும் தனிமையை கடந்து போவாங்க. அவங்க வீட்டில் வாழ்க்கை துணை இருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க, ஆனால் டீப் இன்சைட் உள்ளத்தில் தனியாக இருக்கிறது அந்த உணர்வு இருக்கும். ஐம் ஸ்டேயிங் அலோன், எனக்கு தனியாக இருக்கு, எனக்கு யாருமே இல்லையா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் சோலுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாகணும். அந்த பார்ட்னர் இருந்தால் தான் அது ரிவைவாக இருக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒருவனாக இருக்குது ரெண்டு பேருக்கு நலம் எழுதப்பட்டிருக்குது. இட்ஸ் குட் டு பி டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அது ஏன்னா ஒருத்தர் விழுந்தா ஒருத்தர் தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் கூட அங்கே என்ன இருக்கும், தனிமை. நீங்க நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு காரியம் தான், there is loneliness. ஒன்று நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் அனுமதி கொடுக்காத தனிமை ஒன்று உண்டாகாது. கர்த்தர் நீங்க உங்க சுத்தி ஆளு வைத்திருந்து தனிமையை அனுமதி கொடுக்கிறாருன்னா அவர் காரணங்களை வைத்திருக்கிறார். See, loneliness is not easy, it is painful. சில பேர் பெருசா சொல்லுவாங்க, நான் எனக்கு தனிமையா இருக்கு ரொம்ப பிடிக்கும். 2 நாள் 3 நாள் இருந்துடலாம், 1 மாசம் ஃபுல்லா விட்டு பாருங்க தனியா, அப்ப தெரியும். ஆண்டவர் மனுஷர்களை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். Humans are blessing for us, people are blessing for us. ஸோ தனிமை என்றால் அது ஒரு ஈஸியான காரியம், அது ஒரு வேதனையான ஒரு காரியம். சிலருக்கு தாய் தகப்பன் இருந்தும் அனாதை போல ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே ஒரு தனிமை இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், தனியாக இருந்து பிள்ளைங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தனிமை இருக்குது. அவங்களால இன்னொரு வாழ்க்கையை பார்க்க முடியாது, ஏன்னா பிள்ளைங்களை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வறுமை உண்டாகும். இன்னொரு பக்கம் சில ஆட்கள் பெரிய கூட்டத்தான் இருப்பாங்க, பெரிய கூட்டு குடும்பத்தான் இருப்பாங்க, அந்த கூட்டு குடும்பத்தை இருந்தும் தனியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இவனை புரிஞ்சுக்கணும், இந்த தனிமை இஸ் மோர் டு ஸ்பிரிச்சுவல். இதில் 2 காரியம் நடக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது பிசாசன் அந்த தனிமையை தான் பயன்படுத்துவான் உங்களை பாவத்தில் இழுத்து விடுறதுக்கு. பிகாஸ் தனியாக இருக்கும் பொழுது எல்லா விதமான பாவ எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஓகே, யாரும் பார்க்கல, யாரும் இல்லை, நம்ம தனியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே தனிமையை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஒரு மனுஷ கர்த்தர் பக்கம் கொண்டு வருகிறதுக்கு. loneliness is very important, but the choice is ours. தனிமை இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லல. அது நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. யாக்கோப் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அவனை தேவனை சந்திக்கவே கிடையாது. ஆனால் அவன் தனியாக போகும்பொழுது, நொறுங்கி போய் இருக்கும் பொழுது, அங்கே தேவனோட தரிசனத்தை காமிக்கிறார். வானம் திறந்திருக்குது, தூதர்கள் ஏறி இறங்குறாங்க. It happened when he was alone. நம்ம ஈசாக்க பார்க்கிறோம், 127 வயசு இருக்கும் போது சாராள் மரித்து போறான். அப்ப அவளுக்கு 127 வயசுனா ஈசாக்கு என்ன வயசு? அப்ப 37 வயசு. இந்த 37 வயசுல 40 வயசு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக் தனியா தான் இருக்கிறான். ஏன்னா ரெபெக்கால அவன் திருமணம் பண்ணும் பொழுது அவனுக்கு 40 வயசு. அப்படியானால் 3 வருஷம் தனிமை இருக்குது. ஆண்டவர் நினைச்சிருந்தா சாராள் மரித்த உடனே ஒரு வாக்கு தனியா கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு தனிமையை அனுமதி கொடுக்கிறார். அந்த தனிமையின் நேரத்துல தான் அவன் கர்த்தரை தேடுகிறான். ஒரு மனுஷனோட உறவு கர்த்தரோட அப்படித்தான் பலப்பட முடியும். Your relationship with God will be strengthened through your loneliness. Hallelujah. இயேசு அடிக்கடி வனாந்திரத்துக்கு போவார், தனியாக இருப்பார். ஏன்? பிதாவின் இடத்துல பேசும்படி, உறவாடும்படி. Hallelujah. அப்ப நீங்க அந்த தனிமையில கர்த்தரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா தனிமையை உணர மாட்டீங்க. தேவன் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். தேவன் உங்களை நடத்துறதை உணர முடியும். நீங்க சில நேரத்தில் எரிச்சலாக இருக்கீங்க, நான் ஏன் அந்த தனிமையை கடந்து போகிறேன், எனக்கு ஏன் ஒண்ணுமே சரியா அமைய மாட்டுது, ஏன் வாழ்க்கையில் யாருமே எனக்கு இல்லாத போல தோணுது. அது நன்மைக்காக ஆண்டவர் ஒரு கதவை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார், திறந்து கொடுக்கிறார். நீ என் இடத்துல வா, நான் உங்ககிட்ட பேசுறேன், கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து நான் உன்னை உருவாக்குகிறேன். அப்ப ஈசாக் ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியத்துல போறான். நல்லா பாருங்க, அந்த 3 வருஷ டைம்ல ரோட்டு வாசல் நின்று பிள்ளைங்களை பார்த்து விசில் அடிச்சு, ஓகே ஹாய் ஹாய் அப்படின்னு பேசி நம்பர் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, ஈசாக் பொண்ணு பார்க்கல, என்ன பார்க்கல, பொண்ணு பார்க்கல, அவன் தியானம் பண்ணி கொண்டிருக்கான். அந்தி நேரத்தை சாயங்கால கல்யாணம் பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு
போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க, லேப்பா பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுறான், அதே நேரத்தில் போயிட்டு தியானம் பண்ணுங்கிறான், கர்த்தரை தேடுகிறான். மத்தேயு 6:33 எழுதப்பட்டிருக்குது, தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் சகலத்தையும் ஆண்டு கூட்டி கொடுப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தை அப்படியே அவன் வாழ்க்கையில் நிறைவேறுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனிமை ஆண்டு கொடுக்குறாரா? ஐ பிலீவ் none of us love to be alone, but that is a real blessing, I'm telling you. அது மெய்யான ஆசீர்வாதம். உபவாசம் போட்டு எப்படியாவது கர்த்தரை நெருங்கிடணும், தொட்டுணும், சத்தத்தை கேட்டுடணும், அவர் குரல் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இதெல்லாம் ப்ரைஸ், நீங்கள் செலுத்துகிற விலை ஆண்டரை நெருங்குறதுக்காக. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தனிமை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். எப்படி ஆயிரும்? சரி, நிறைய பேர் தனியாக இருந்தால் பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பயம், கலக்கம், தேவையில்லாத யோசனைகள், ஓவர் திங்கிங்லாம் வரும். என்ன காரணம்? உறவு இல்லை. ஆனால் கர்த்தரோட உறவில் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு பயம் உண்டாகாது, கலக்கம் உண்டாகாது, கவலையே இருக்காது. நீங்கள் எப்போதுமே ஒரு ஆள் கையை பிடிச்சி நடக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. உங்கள் கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். எத்தனை காலம் நீங்கள் ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறீங்க? எத்தனை காலம் உங்களோட ஆத்மாவின் ஆறுதலுக்கு ஒரு ஆள் நம்பி இருக்க போகிறீங்க? இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டிபெண்ட் ஆன் காட். அழியாத உறவு, மாறாத அன்பு அவர்கிட்ட இருக்குது. அவரோடு நடக்க ஆரம்பிங்க. சொல்கிறேன், இப்போ நீங்கள் அப்படியே பயந்து பூனை மாதிரி இருப்பீங்க, என்னால் முடியுமான்னு தெரியலையே. கர்த்தரோட நடக்க ஆரம்பிச்சா நீங்கள் தான் சிங்கத்தை போய் நடப்பீங்க. யூ வில் வாக் லைக் அ லயன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எதுவுமே பயப்பட மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் எதிர்காலம் அவர் கையில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா.